வைக்கக்கூடிய கோரிக்கை உள்ளூர் செய்தித்தாளர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். உள்ளூர் செய்தித்தாள் என்னப்பா அப்படின்னு கேட்டனா, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட RNI வாங்கிய செய்தித்தாள்களுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் மற்ற பத்திரிகைகளுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கிறார்களோ அதை அப்படியே கொடுக்கணும். ஐயா நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ஓரளவு அது நிலைநாட்டப்பட்டது. இதை உண்மையை ஒத்துக்கணும். என்னைக்கு ஐயா நாராயணசாமி வந்தாரோ அன்னைக்கு தான் PRO கணபதி 2 பேரும் சேர்ந்து இதை ஒழிச்சு கட்டினாங்க. உண்டா இல்லையா? இதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி RNI வாங்கின செய்தித்தாளுக்கு 2 விளம்பரம் கொடுப்பாங்க. 15,000 குடியரசு நாளுக்கும் விடுதலை நாளுக்கும். அது இல்லாம ஒவ்வொரு துறை சார்ந்த விளம்பரம் கிடைக்கும். ஒரு 2,000 3,000. ஊடகம் என்பது யானையை கட்டி தீனி போடுற செயல். அதை நம்ம நடத்துக்கு சோளப்பொடி போடுவாங்க. சோளப்பொடி தான் போட்டாங்க. அதையும் ஏத்துக்கணும். ஒரு வேலை செய்வாங்க. உண்மையாக போதா பத்திரிகை நடத்தும் போதா இல்லன்பா. இந்த பத்திரிகை என்பது ஒரு யானையை கட்டி தீனி போடுறது. சும்மா அவங்ககிட்ட காசு கேட்கலாம் இவங்கிட்ட காசு கேட்கலாம். எந்த காசு வாங்கலாம் சரி பல்லு குத்துறா மாதிரி 5 பை ஒரு நம்ம ஒரு பத்திரிகை நடத்துறோம்னா குறைஞ்சது ஒரு 2,000 இஷ்யூ பண்றோம்னா வாரம் ஒரு ஃபோர்நைட்லி 2 பத்திரிகை வாரத்தில் 4 பத்திரிகை போடுறோம்னா குறைஞ்சது நீ ஒரு மாசத்துக்கு 50,000 செலவு பண்ணணும். அவங்கிட்ட 1,000 ரூபாய் வாங்கினா 2,000 வாங்கி காரியம் வைப்பானுங்க. என்ன மாதிரி 1 ரூபாய் இது பண்ற மாதிரி பண்ணுவானுங்க. அது நடத்துறது தான் பெரிய கஷ்டம். செய்தியை உருவாக்கணும், தட்டில ஏற்றணும், அதை அச்சிடணும், விளம்பரப்படுத்தணும், விளம்பரத்தை செவுர்ல போய் ஒட்டணும், அப்புறம் பத்திரிகை என்ன கடைக்கடையா கொடுக்கணும், நாய்ப்பை வீட்டு வாசல்ல தூக்கி போய் போடணும். இது ஒரு மாநகட்ட செயல் தான் என்ன கேட்டா. ஆனா இத மகிழ்ச்சியா ஏற்றி சேராம உயிரை கொடுத்த அவன் உள்ளூர் பத்திரிகையாளர். எதை பத்தி கவலைப்பட மாட்டான். நான் இன்னும் உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் 2 செய்தி இந்த நம்ம பிஜேபி சப்தகிரி தம்பி அவரை பத்தி எனக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. பொது அமைப்புல குறை சொல்றாரு, நான் அவருக்கு பதில் கொடுக்குறேன். என் மேல வழக்கு போடுறாங்க. நான் அவரை பத்தி செய்தி கொடுத்தா பல பத்திரிகை வராது. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் அதை பத்தி ஒரு செய்தி கொடுத்தாலும் எந்த பத்திரிகை வராது. எதுல வரும்னா உள்ளூர் பத்திரிகை தான் வரும். தினசங்கு, இது தில்லை மெயில், நடத்துற செய்தி, சத்யா நடத்துற செய்தி, தரவடி, இது போல இது போலதான் புதுச்சேரி நடக்குது. அப்போ ஒரு சர்வாதிகார தலைமைக்கு இங்க இருக்கிற பத்திரிகை அடிமையா கிடக்குது. எனக்கு ரொம்ப வியப்பு அளவாயிரும். ஒரு போஸ்ட் அடிக்கணும்னு நினைப்பேன், இல்ல இதை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு நினைப்பேன். சரி நம்ம என்ன பண்றது, எல்லாம் தோழர்களா இருக்கிறோம் இப்போ அப்படின்னு வந்துட்டோம். ஆனால் அந்த கடினப்பட்டு நடத்தக்கூடிய உள்ளூர் பத்திரிகையாளருக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்களுக்கான ஒதுக்கப்படுகிற நிதியை ஒட்டுமொத்தமா எடுத்து போய் பெரிய பத்திரிகை கொடுத்துருவோம். இதுதான் நடக்குதுங்க. பிரிச்சு கொடுத்தாங்க, எல்லா பத்திரிகை பிரிச்சு கொடுத்தாங்க. ஏதோ 3 வேளை சாப்பிடாட்டாலும் 1 வேளை சாப்பிட்ட ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போய் ஒரு 10 நிறுவனத்துக்கு மொத்தமா கொடுக்குறான். அதுல கமிஷன் வாங்கிக்கிறான். இந்த கமிஷன் புரோக்கரோட தான் புதுச்சேரி நடக்குது. நானும் புதுச்சேரியில ஒரு RNI வாங்கி ஆண்டிவர் பத்திரிகை நடத்திருந்தேன். முடிஞ்ச அளவு தனித்தமிழ் நடத்தினேன், முடிஞ்ச அளவு நேர்மையா நடத்தினேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை. இங்க ஆட்சியாளரை பத்தி எழுதல கை ஊத்த வேண்டியதா இருக்குது. வாங்கி அதுக்கு ஒரு சட்டப்படி ஒன்று கொடுக்குறீங்க. இந்த அரசுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கணும்ல. எல்லா இடத்துலும் உள்ளூர் பத்திரிகை கேமரா வச்சு நிக்கிறான். அவனுக்கு
அவங்க என்ன சம்பளம் 4500 5000 கொடுத்து கிடையாது தொலைக்காட்சியில. அந்த 5000 வச்சுக்கிட்டு அவன் எப்படி குடும்பம் பண்ணுவான், எப்படி வண்டிக்கு எரிபொருள் போடுவான், எப்படி போய் செய்தியை சேகரிப்பான், மனசாட்சி இருக்கணும்ல. அப்ப யார் தெரியல, ஒவ்வொரு முதலமைச்சரும் அமைச்சர்களும் மைக்கில் வந்து மைக்கு முன்னாடி வந்து ஜம்மமா உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சமா அறிவு இருக்கணும். நிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க பாவம், இவனுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யணும். நீ வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு ஆரம்பிக்கு உட்பட்டு ஒரு சட்டம் கேட்டுங்க, சரி அதை விட்டு ஆரம்பி உள்ளூர் பத்திரிகை தொலைக்காட்சி கேமரா ஏத்துக்காது. அப்ப உள்ளூர்ல இருக்கிறீங்கல்ல, நம்ம வந்து நமக்கு தான் தெரியணும் அவர்களுக்கு இந்த அரசு என்ன செஞ்சதுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா கூட்டு கூட்டு நிக்க வைக்க வேண்டியது, ஒரு நாய்க்கு போடுற பிஸ்கட்டை போட வேண்டியது, ஒரு டீயை குத்துற வேண்டியது, ஒரு கவரை 100 ரூபாய் 200 ரூபாய் வேதனையா இருக்கு. இந்த புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும்பொழுது இந்த அரசு பெரிய பத்திரிகைகளுக்கு என்ன உரிமையை கொடுத்து என்ன சலுகைகளை கொடுக்கிறார்களோ அதை அப்படியே ஆரண்டை வாங்கிய உள்ளூர் செய்தியாளர்களுக்கு கொடுக்கணும். அவருக்கு நிகராக இந்த அரசு ஆணைய முறையில் உள்ளூர் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கு கொடுக்கணும். இது புதுச்சேரி அரசு செய்யணும். அப்படி என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். இரண்டாவது, ஒரு 25 ஆண்டு காலமா ஒரு பிஆர்ஓ ஒரு செய்தி மற்றும் விளம்பரத்தில் இருந்துன்னு என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ பண்றாருன்னு சொல்றாங்க, அடுக்கடுக்கா சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் இது உண்மையா பொய்யா ஒரு விசாரிச்சிருப்பாரா, கூட்டு பேசியிருப்பாரா? சரி, எதுவுமே செய்யல, நீங்க கவனம் இருக்குன்னா அப்ப அந்த பிஆர்ஓவுக்கு கணபதிக்கு முதலமைச்சருக்கு இன்னும் சம்பந்தம். இவர் செய்யற ஊழல்ல முதலமைச்சருக்கு பங்கு இருக்குதா கேட்பேன். அப்ப முதலமைச்சர் பங்கு இருந்தா வேடிக்கை பாக்குறாரா? முதலமைச்சர் நேர்மையாளராக இருந்தா அதை விசாரி. 3 ஆண்டு காலம் தான் ஒரு துறையில இருக்க முடியும், நீங்க எப்படி 25 ஆண்டுகள் வச்சிருக்க முடியும்? அது யாரா இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.